ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா துர்கா நவீன் வராததால் சாமுண்டீஸ்வரியை பஞ்சாயத்தில் கொடுத்துட்றாங்க. உடனே பஞ்சாயத்து தலைவர்களெல்லாம் நம்ம துர்காவை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ துர்காவும் என் அம்மா வர சொன்னதா தான் நைட்டோட நைட்டாக என் புருஷன் கிளம்பி போனார், ஆனால் இப்போ வரைக்கும் வீடு திரும்பலை அப்படின்னும் போது எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம துர்கா இங்கே பாருங்க, இவங்க தான் என் புருஷனை ஏதோ பண்ணிட்டாங்க, அதுக்கான சாட்சி தான் இது. இங்கே பாருங்க, உங்கள் வளையல், உங்கள் பஸ்ஸு, உங்கள் ஃபோன் இதெல்லாம் அங்கே எப்படி வந்துச்சு சொல்லுங்க, இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அப்படின்னா நீங்க தானே என் புருஷனை ஏதோ பண்ணிட்டீங்க, இதே திங்ஸுக்கு பக்கத்துல தான் என் ஹஸ்பண்டோட செப்பலும் கிடந்துச்சு அப்படின்னு போது உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்றேன்னு புரியாம தவிக்கிறாங்க. இங்க பாரு, இது எல்லாமே என்னோட திங்ஸ் தான், ஆனா அங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது, தேவையில்லாம என்னோட நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காத அப்படின்னு போது உடனே துர்கா என் புருஷனை காணும், அதுவும் நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்க, இங்க நாடகம் போடுறீங்களா அப்படின்னு போது இங்க பாரு, அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க துர்கா, வேணும்னே அம்மாவை யாரும் மாட்டி விடுறதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரியோட மற்ற பொண்ணுங்க சொன்னதும் இங்கே பாருங்கய்யா, இவங்க தான் என் புருஷனை ஏதோ பண்ணியிருக்காங்கன்னதுக்குரிய எல்லா சாட்சி ஆதாரமும் இருக்கு, தயவு பண்ணி என் புருஷனை என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு போது உடனே பஞ்சாயத்து தலைவர்களும் நம்பிடுறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்க வர சொன்னதா சொல்றீங்கல்ல, ஆமா அந்த ஆள் யாருன்னு தெரியுமா? இங்கே பாருங்கய்யா, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னும் போது அந்த ஆளை துர்கா கூப்பிடுறாங்க. உடனே பஞ்சாயத்து தலைவர் அந்த ஆள்கிட்ட நீங்க சாமுண்டீஸ்வரி வர சொல்லி தான் நவீனை போய் கூப்பிட்டீங்களா அப்படின்னதும் ஆமாங்க ஐயா, சாமுண்டீஸ்வரி அம்மா சொல்லி தான் நான் போய் அந்த பையனை கூப்பிட்டேன் அப்படின்னு போது டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, முன்ன பின்ன நான் உன்னை பார்த்ததே இல்லை, எதுக்காடா வேணும்னே மேலே பழி போடுறா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சத்தம் போட்டதும் உடனே அந்த இடத்துல நம்ம துர்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏமா இந்த பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நாடகம் போடுறீங்களா அப்படின்னும் போது உடனே நம்ம கார்த்திக் துர்கா அவசரப்படாத, இங்கே பாரு நவீன் வந்துடுவான் அப்படின்னும் போது என்ன அத்தையை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் சேர்ந்து நாடகம் போடுறியா? இங்கே பாருங்கய்யா, ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாகி நிற்கி, அது மட்டும் கிடையாது, வந்தவன் ஒன்றும் நம்ம ஊர்க்காரன் கிடையாது, வெளியூர்காரன், இந்த விஷயம் மட்டும் அவங்க ஊருக்கு தெரிஞ்ச உடனே இந்த அம்மாவுக்கான தண்டனையை கொடுங்க அப்படின்னு போது உடனே கார்த்திக் இங்கால மயில் ராஜராஜன்லாம் சத்தம் போடுறாங்க. இங்கே பாருங்கம்மா சாமுண்டீஸ்வரிம்மா, அவர் சொல்றதும் சரிதானே, ஒன்று நவீனை என்ன பண்ணணும்னு சொல்லுங்க இல்லையா நவீன் எங்கேயாச்சும் உயிரோட வரணும் அப்படின்னு போது இந்த பக்கம் பார்த்தோம்னா அது எப்படி வருவான்? இப்படி செப்பல் வர இப்படிலாம் கிடக்கு, வெடிச்சு வராத பையன் எங்கே போயிருப்பான்? இவங்க தான் எங்கேயோ அவன் கதையை முடிச்சு மறைச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு போது அதெல்லாம் அப்படி ஒன்றுமே இல்லை, நான் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு நவீன் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்னடா இது, இவன் எப்படி உயிரோட வந்தாங்கிற மாதிரி சிவனாண்டி சந்திரா மூஞ்சில ஆடலனே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தோம்னா மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இதெல்லாம் அப்படின்னு கார்த்திக் சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அத்தை பொறுமையா இருங்கத்த, நவீன் என்ன அமைதியா இருக்க, உண்மையை சொல்லு அப்படின்னு போது உடனே துர்கா ஓடி போய் நவீனை கட்டி பிடிக்கிறாங்க. நவீன் உனக்கு ஒன்றும் ஆக இல்லைல்ல, சொல்லு நவீன், அம்மா எது பண்ணாங்களா? என்ன இது தலையிலாம் கட்டு போட்டிருக்கு அப்படின்னா அம்மா தான் உன்னை எது பண்ணாங்களா சொல்லு, பயப்படாம சொல்லு அப்படின்னு போது துர்கா நீயும் அவசரப்பட்டு அத்தையை சந்தேகப்படுற, இங்க பாரு அத்தை தைரியமான பொண்ணுல, அது மட்டும் கிடையாது, எத்தனையோ பேருக்கு நல்லது செய்யறவங்க, நம்ம விஷயத்துல அவங்க கடுமையா நடந்துக்கிட்டாங்க தான், அதுக்காக என்னை இப்படி அடிக்கிற அளவுக்குலாம் அவங்க அவ்வளவு மோசமானவங்க இல்ல, அடுத்தவங்க தான் உன் அம்மாவை பற்றி தப்பா சொல்றாங்கன்னா நீ எப்படி அதை நம்பிட்டு வந்தா அப்படின்னும் போது இங்க பாரு, உன் செப்பலுக்கு பக்கத்துல என் அம்மாவுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே கிடந்துச்சு, அதுவும் இன்னொரு இதோ நிக்கானே இவன் என் அம்மா வர சொன்னாதான் நம்ம கிட்ட உன்னை கூட்டிட்டு போனா, இதெல்லாம் வச்சு பார்த்தா நான் என்ன நினைக்கிறது, என் அம்மாவே தேர்தல் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்று அவங்க கையாலே உன்னை போட்டு தள்ளுவன்னு வேற சவால் விட்டுட்டு போனாங்க, இது எல்லாம் தான் என் அம்மாவை சந்தேகப்படும்படி பண்ணிருச்சு அப்படின்னு போதும் அதெல்லாம் இல்லை துர்கா, இதுக்கும் அத்தைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் இது நிக்கானி இந்த சிவனாண்டி, அவனும் அவங்க சித்தப்பா முத்துவேலு தான் அப்படின்னு போதும் எல்லாரும் அடிச்சு ஆறாங்க. அப்போ சிவனாண்டி முத்துவேலும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு எடுக்கும்போது ஊர் மக்கள் பிடிச்சிடுறாங்கன்னு நினைச்சோம், சாமுண்டீஸ்வரி அம்மாவை பழி வாங்கத்தான் இவன் இப்படி ஒரு காரியம் பண்ணியிருப்பான் அப்படின்னு
ஊர் மக்கள் பிடிச்சிடுறாங்க. உடனே அந்த இடத்துல நவீன் தனக்கு நடந்ததை பஞ்சாயத்து முன்னாடி சொன்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி சிவனாண்டி கன்னத்திலே பொடிச்சா நான் அடிக்கிறாங்க. இங்கே பாரு, நான் ஒன்றும் அவ்வளோ கூட சொறி கிடையாது. அப்படின்னா இந்த குடும்பத்தை பழி வாங்கத்தான் நீ இவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்கல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. இனி நிரந்தரமா நீ வெளியில் வராதபடி உன்னை பண்ணுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னுட்டு உடனே சாமுண்டீஸ்வரி, மாப்பிள்ளை என்ன அமைதியாக இருக்கீங்க, போலீஸை வர சொல்லுங்க அப்படின்னும் போது வர வழியிலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்காது, இன்னும் கொஞ்சம் நேரத்தால வந்துருவாங்க அப்படின்னும் போது சிவனாண்டி அங்க கடிச்சு இங்க கடிச்சு கடைசியில மனுஷனை கடிக்கிற அளவுக்கு நீ வந்துட்டல, நீ இப்படி பண்ணுவேன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை நாங்க. இங்க பாரு, நீ எப்போ இந்த அளவுக்கு இறங்கிட்டியோ இதுக்கப்புறம் உனக்கு இந்த ஊருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்க உனக்கு தண்டனையா இந்த ஊரை விட்டே உன்னை ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னும் போது சிவனாண்டியும் முத்துவேலும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பக்கம் நம் பஞ்சாயத்து தலைவர்கள், சரி தம்பி, இந்த பையன் எப்படி பிறகு உயிரோட வந்தான் அப்படின்னு கார்த்திக்கிட்ட கேட்டதும் கார்த்திக் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா கார்த்திக் துர்காவுக்கு வாக்கு கொடுத்துருப்பாங்க, எப்படியோ வெடிச்சதும் நவீன் வீட்டுக்கு வருவான் அப்படின்னு. உடனே மயிலும் நம்ம கார்த்தியும் நைட்டோட நைட்டாக எங்கெங்கெல்லாம் நம்ம நவீன் வந்தாங்கன்னு தேடி பார்த்து ஒரு வழியாக அந்த இடத்துக்கு போயிட்டுறாங்க. பார்த்தா மண் தோண்டின மாதிரி இருக்குது. ஸோ உடனே அந்த இடத்த தான் கார்த்தி மயிலும் தோண்டி பார்க்குறாங்க. பார்த்தா பெட்டி. ஸோ பெட்டிக்குள்ளே ஒரு அணுகல் சத்தம் கேட்குது. பெட்டியை உடைச்சி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே நவீன் போராடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மயில் காத்தி அதிர்ச்சியாகி உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நவீனும் நடந்த அத்தனை விஷயத்தையும் கார்த்திக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சரி, நீ இப்போதைக்கு உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிய வேணாம், விடிஞ்சதும் நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம கார்த்தியும் மயிலும் ஹாஸ்பிட்டல்லையே நவீனை வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த சொன்னது சூப்பர்ப்பா, நல்ல வேலை. சாமுண்டீஸ்வரி அம்மாவை நாங்களே ஒரு நிமிஷம் தப்பாக நினச்சிட்டோம், தெய்வமாக நீ அவங்கள காப்பாற்றிட்ட, இவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு போதும் அங்கே பார்த்தோன்னா போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படின்னு பார்த்து இந்த பையனை இவங்க இல்லாமல் பண்ணி புதைக்க பார்த்துட்டாங்க. ஐயா, நாங்கள் தான் ஒரு வழியாக காப்பாற்றிட்டோம் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் உடனே போலீஸும் இவங்களை முட்டி தட்டி வெளியில் வராத படி பண்ணுறான் அப்படின்னு முத்துவேலையும் அவங்க சிவனாண்டியும் கைது பண்ணிட்டு போகிறாங்க. இதை பார்த்து சந்திராவுக்கு என்ன பண்ணுறேன்னு புரியல. எப்படி இவன் மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சான், கடைசியில் இந்த பிளானும் ஊற்றிக்கிச்சு. நல்ல வேலை, இதில் நாமளும் சம்மந்தப்பட்டிருக்கிறோங்கிற உண்மையே இந்த நவீன் மாட்டி கொடுக்கல இல்லையா, நாமளும் கம்பி என்ன வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி, மாப்பிள்ளை ரொம்ப நன்றி மாப்பிள்ளை, நீங்கள் மிகப்பெரிய பழியை மேலே இருந்து தொடச்சிருக்கீங்க, இல்லைன்னா இந்நேரம் என்ன ஆகியிருக்கும், நிரந்தரமானா வெளியில் வந்திருக்கவே முடியாதுல்ல அப்படின்னு போது உடனே அந்த இடத்துல நம்ம துர்கா அம்மா என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு போது, பேசாத, இங்கே பாரு, என் மூஞ்சிலேயும் முழிக்காத அப்படின்னதும் உடனே காத்தி அத்தை ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிவனாண்டியோட திட்டமே எப்படியாச்சும் துர்காவை உங்ககிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிக்கணுங்கிறது தான். அதனால தான் வேணும்னே நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தேர்தல் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்று சண்டையெல்லாம் போட்டு நவீனை நீங்கள் அவ்வளோ திட்டும்படி பண்ணியிருக்கான். ஸோ இது எல்லாமே அவனோட திட்டம் தான் அப்படின்னு போது, ஆமாம் மாப்பிள்ளை, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, சரி வாங்க போகலாம் அப்படின்னது துர்கா கூப்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ முடிச்சு